பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கும், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போயின்னு சொல்லி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அன்று சொல்ல பார்த்து சொல்கிறார், நீ எழும்பு. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு. அன்று சொல்ல, எழும்பி பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பெத்தேல் அது தகப்பன் வீடு. அங்கே தான் அன்று சொல்லுகிறார், தேவன் அவனை சந்தித்த இடம், தேவன் யாக்கோபோடு உறவாடின ஒரு ஸ்தலம், தேவன் யாக்கோபுக்கு வாக்குகளை கொடுத்த ஒரு இடம். நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. நம்ம எங்கே போகிறோம்? சிலருக்கு எங்கே போகனே தெரியல. தவறான முடிவுக்கு நேராக போகிறாங்க. சில தவறான வழிகளை தெரிந்து கொண்டு போகிறாங்க. தவறான மனிதர்களை நாடி போகிறாங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை தோளில் சுமக்கிறவர். அப்படி சமூகத்துக்கு வாங்க. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளில் இப்படி முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் அப்பா. தகப்பனே, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, நெருக்கங்களை சமாளிக்க முடியாமல் எங்கே போக என்ன செய்து திகைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து நாளில் ஒரு அற்புதத்தை செய்யும். கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒருவரையும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய அற்புதமாக நடத்தி ஆசீர்வதியும். சார், அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.